ஹலோ வியூவர்ஸ். டிஎன்ஏ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நாளைக்கு 29/7 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு டைம் நம்மளோட ஷெடியூலும் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம ஷெடியூலில் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம 22 இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜூலை மந்த்து. இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இவங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் நடந்துச்சு. சேம் அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்து யார் வந்து அக்செப்ட் அண்டு அப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துருந்தீங்கனாலும் ஜாயின் கொடுத்துருந்தீங்கனாலும் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அலாட்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ரொம்பவும் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு இவங்களுக்கு கவுன்சிலிங் அந்த டேட்டுமே பாருங்கள் 22-23 தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்து ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இவங்களுக்கும் ஒரு 3 days நடந்துச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம முக்கியமான கவுன்சிலிங்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நம்ம 29/7 ஜூலை நாளைக்கு மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகி அதோட உங்களுக்கு 3/9 செப்டம்பர் வரைக்கும் வந்து நடக்க போகுது. ஸோ இது டோட்டலாக உங்களுக்கு நார்மல் அகாடமிக்கு அவங்களுக்கும் சரி, அது இல்லாமல் 7.5 ரிசர்வேஷன் இருக்கவங்களுக்கும் சரி, ஒகேஷனல் குரூப்ஸ் அவங்களுக்கும் சரி, எல்லாருமே வந்துட்டு இப்போ இந்த கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இதில் முக்கியமாக இப்போ ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சீட்ஸ் வந்து எம்டிஎஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஃபில் பண்ணுற காலேஜஸ் உங்களோட கட் ஆஃப்க்கு ப்ரீவியஸ்லி இயரில் வந்து அட்மிஷன் கிடச்ச காலேஜஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்களும் இருந்தாலும் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட்ஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அதுபடி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு சுச்சுவேஷன் இப்போதைக்கு இல்லை. பட் இருந்தாலும் யாருக்கு ப்ரெஷரைஸான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரவுண்டு டூ அதில் வர ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்காக தான். ஸோ அடுத்து வந்து ரவுண்டு 3 வந்து வரும். அது நம்ம அதுக்கப்புறம் நம்ம இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இப்போ வந்துட்டு ரவுண்டு 2ல் வரவங்க தான் யார் பார்த்திங்கன்னா இந்த 178.975 இந்த கட் ஆஃப்லேருந்து 142 இதில் இருக்க இவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வந்து கேட்கலாம் கண்டிப்பாக. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த 178.9 வந்து கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இங்கே இருந்து நமக்கு 142 இது வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுவே 35 கட் ஆஃப் மார்க்ஸ் கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இப்போ இதில் இந்த உங்களுக்கு வந்துட்டு ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எண்டானே பார்த்தீங்கன்னா வேகன்சி லிஸ்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ அந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன காலேஜஸில் நம்மளால் சீட் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. இப்போது இந்த 178.9 இருக்கவங்களும் சேம் அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்எஸ்என் காலேஜில் ஒரு மெக்கானிக்கல் வந்து இப்போ கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அங்கே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மினிமமான சீட்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே நீங்கள் 178.9 கட் ஆஃப் எடுத்தவங்களும் அதை வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுவாங்க. சேம் அதே மாதிரி 142 எடுத்தவங்களும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் யாருக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிகமான கட் ஆஃப் எடுத்தவங்க தான். இப்போது இப்படி இருக்கிறனால உங்களுக்கு அட்மிஷன் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம், எப்படி முக்கியமாக காலேஜஸை வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு காலேஜஸ் வந்து கிடைக்க போகுது. இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம். இது நம்ம ப்ரீவியஸ்லையும் நிறைய வீடியோஸ்லையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸஸ் வந்து வைங்க. ஸோ அப்போ காலேஜ் வந்து அட்மிஷன் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருப்போம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்குமே தனியாகவும் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கட் ஆஃப் டு கட் ஆஃப்க்கு நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எத்தனை சாய்ஸஸ் நீங்கள் மினிமம் அது வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அதில் சொல்லியிருக்கேன். அதையும் ஒரு டைம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எப்படி இதை வந்து எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டு 1ல் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்போது ரீசெண்டாக நம்மளோட சேனலில் நம்ம போட்டிருக்கோம் சீட் மேட்ரிக்ஸ்னு ஒரு வீடியோ. ஸோ அதில் வந்துட்டு டோட்டலாக சீட்ஸ் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ரவுண்ட் 1ல் நீங்கள் வரீங்கன்றதே ஆட்டோமேட்டிக்காக 200 கட் ஆஃப்லேருந்து 179 நீங்கள் ஒரு மாதிரியான சேஃபர் ஜோனில் தான் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ரவுண்டு 2 சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு இங்கே ரொம்ப ஒரு பேனிக் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ரவுண்ட் 1 எண்ட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட் கிடச்சிடும். கிடைச்சாலும் நீங்கள் அதை பார்ப்பீங்க. பார்த்தா நீங்கள் பண்ணுற ஒரு பேசிக்கான மிஸ்டேக் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். இந்த மாதிரி வந்துட்டு
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த எஸ்எஸ்என்ல மெக்கானிக்கல் சொல்லியிருந்தோம். இதே மாதிரி எம்ஐடியில் உங்களுக்கு சம் அதர் கோர்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு ஒரு 2 சீட்டில் ஒரு சீட் வந்து இருக்குது, அங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றது அதை எல்லாருமே நீங்கள் வந்து இங்கே ரவுண்டு 2ல் இருக்க எல்லாரும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்களோட ஐடியாஸில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, ஒரு 10 காலேஜ் இல்லை ஒரு 20 காலேஜ் என்னோடய சரௌண்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச காலேஜ் அப்படின்றதுல இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இப்போது உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கும் அவ்வளோதான் இருக்கும். அதுதான் நான் இங்கே முக்கியமாக சொல்ல வரேன். நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 10-20 காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே முக்கியமாக சொல்ல வர ஒரு பாயிண்ட். உங்களுக்கு தெரிஞ்ச 10-20 காலேஜஸை சாய்ஸில் வைங்க, பட் அடுத்து 21வது சாய்ஸாக உங்களுக்கு தெரியாதது இன்னும் இது இல்லாமல் நம்ம உங்களுக்கு நிறையா சாய்ஸஸும் நிறைய காலேஜஸ் நம்மளோட சேனல்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான காலேஜ் மேட்ச் ஆகுது. அதை பொறுத்து நீங்கள் காலேஜஸை சாய்ஸஸ்லேருந்து வைங்க. ஸோ எவ்வளோ சார் அப்படின்னா நம்ம செப்பரேட் வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ரவுண்டு 2ல் வர நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 440 காலேஜஸ் எபோ கிட்ட வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். அப்போது நீங்கள் மினிமம் ஒரு மேக்ஸிமம் 400 சாய்ஸஸ் வரைக்கும் உங்களால் வைக்க முடியும். பட் இருந்தாலும் அவ்வளோலாம் நம்ம வந்து வைக்க தேவையில்ல. பட் ஒரு டீசெண்டாக ஒரு 100, 80, 60 இந்த மாதிரியான ரேஞ்சஸ் ஆஃப் சாய்ஸஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு காலேஜஸ் தெரியல அப்படின்னாலும் காலேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய காலேஜஸ் பற்றின வீடியோஸும் நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு டைம் எடுத்து பாருங்கள், தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கட் ஆஃப் மேட்ச் ஆகுதா ஓகே, அப்போ வந்து கண்டிப்பாக அந்த காலேஜஸை என்ன கோர்ஸ் வந்து கிடைக்குது உங்கள் கட் ஆஃப்க்குன்னு பார்த்துட்டு அதையும் உங்களோட சாய்ஸில் ஆட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கம்மியான சாய்ஸ் வந்து வைக்க வேணாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த 142 அதே மாதிரி அதுக்கு மேலே ஒரு 10 மார்க்ஸ் இருக்கிற ஒரு 150 ஒரு 150 to 142 இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபில் இருக்கிற நீங்கள் ரொம்ப அதிகமான சாய்ஸஸ் வைக்கணும். பட் அதுவே நீங்கள் 178.9 இருந்து ஒரு 150 கட் ஆஃப் வரைக்கும் வரீங்க அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு வேக்கன்சி லிஸ்ட்டில் என்னென்ன பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நீங்களும் வந்து சாய்ஸஸ் வந்து வைக்கணும். பட் இந்த 150லேருந்து 142 கட் ஆஃப் எடுத்தவங்க ரொம்ப அதிகமான சாய்ஸஸ் வந்து வைக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நீங்கள் நினைப்பீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலன்றது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சீட் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றது சரி ஓகே, இங்கே ஒரு சீட் இருக்குது, அப்போது நீங்கள் எல்லாருமே அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பார்ப்பீங்க. ஸோ பார்த்த உடனேவே உங்களோட கட் ஆஃபு ஓகே, அப்போ நம்ம கட் ஆஃப்க்கு அதை கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி உங்களோட சாய்ஸஸை குறைச்சிருவீங்க, ரொம்பவும் கேஷுவலாக அந்த வந்து விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி விட வேணாம், அதுதான் முக்கியமாக சொல்கிறது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் கட் ஆஃப்ஸும் இப்போ மென்ஷன் பண்ணேன், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாய்ஸஸ் பண்ணுங்கள். 150 to 142 கண்டிப்பாக நிறைய சாய்ஸஸை மேக்ஸிமம் வைக்க பாருங்கள். தெரியாத காலேஜஸாக இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட கட் ஆஃப்க்கு என்னென்ன கோர்ஸ் கிடைக்கும், என்ன காலேஜ் கிடைக்கும்ன்றதையும் நீங்கள் பார்த்து பட் உங்களோட சாய்ஸஸும் இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. முக்கியமாக நமக்கு இது வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2க்கு 10/8 அதாவது ஆகஸ்ட் 10th அன்னைக்கு உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 10 மார்னிங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரவுண்ட் 1 வேக்கன்சி லிஸ்ட் வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துடலாம் என்னென்ன காலேஜஸில் உங்களுக்கு கிடைக்கும், அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதை பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் இறங்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சாய்ஸை நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அந்த டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எப்படியும் உங்களுக்கு அங்கே 3 நாள் டைம் இருக்குது. ஸோ அந்த 3 நாளில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் பீஸாகவே இருக்கலாம் அந்த டைமில். பட் உங்களோட சாய்ஸஸை அதிகமாக நீங்கள் வைக்கணும். வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன கட் ஆஃபில் இருக்கீங்க ஒரு பக்கம், என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அதையும் ஒரு விஷயம் பார்த்துருங்க. பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப்ஸ் வந்து நீங்கள் இங்கே வைக்கணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸ் அதெல்லாமே நம்ம அப்புறமா வந்து பார்த்துக்கலாம், அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. பட் உங்களுக்கு சாய்ஸஸில் நல்ல காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கணும், அலாட் ஆகணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க. ஸோ ரவுண்டு 1ல் வருது அப்படின்றது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் 2ல் வர நீங்கள் வந்து மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதனால் சீட்ஸை தவற விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கான்ஷியஸாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணியும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோவும் லைக் பண்ணுங்கள். ஸோ அதனால் இது நிறைய பேருக்கு தெரியும். உங்களை மாதிரி இன்னும் ரவுண்ட் 2 கட் ஆஃபில் இதில் வரவங்க ரவுண்டில் வரவங்களுக்கும் மேபி இது தெரியலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.